ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்கள் அஜய் பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவலை மேலும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் தருணம். இந்த படத்தோட ரிவ்யூட தான் வந்திருக்கேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இவர் ஆல்ரெடி தேஜாவுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் நம்ம டர்புக சிவா. படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷன் தாஸ். ஆல்ரெடி முதல் நீ முடிவும் நீ அந்த படம் பண்ணார்ல, அந்த ஹீரோ தான். பாலசரவணன், கீதா கைலாசம், ஸ்மிருதி வெங்கட், அஸ்வின் குமார், அப்புறம் ராஜ் ஐயப்பா, இவங்க எல்லாரோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் நம்ம தருணம். ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து சிஆர்பிஎஃப்ல ஐபிஎஸ்ஸாக இருக்காரு. அவர் ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுக்காக 4 நண்பர்களோட போறாரு. அந்த இடத்துல ஒரு நண்பனை இவரே சுடுற மாதிரியான ஒரு தருணம் வந்துடுது. அந்த தருணத்துக்கு அப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இவருக்காக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற அந்த ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வந்து வேணாம், இந்த போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, அப்பா ஏதாவது பிஸ்னஸ் வச்சு தரேன்றாருன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் இவர் வந்து அப்படின்னா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்போ, எனக்கு வந்து போலீஸ் தான் முதல் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்க உட்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட், இவங்க ஒரு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த டைம்ல இவங்க ஒரு ஃப்ரெண்டோட வெளில போறாங்க. அதை பார்த்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போறவர் சந்தேகப்பட்டதால அவங்களும் இனிமேல்ட்டு உன்னோடலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. அதே ஒரே கல்யாணத்துல 2 பேரும் மீண்டும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? நம்ம பாலசரவணன், இவர் வந்து நம்ம ஹீரோ கிஷன் தாஸோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது அந்த பாலசரவணனோட ஆஃபீஸோட எம்டியா நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆக இவங்க 2 பேருக்குமான இன்ட்ரடக்ஷன் வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் காதல் எப்படி வருது, அந்த காதல் கல்யாணத்துல போய் முடிதா இல்லையா, இதான் நிறைவான மீதி கதை. ஸ்மிருதி வெங்கட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் தான் வந்து இந்த படத்தோட வில்லனா இங்க கிரியேட் ஆகுறாரு. அவருக்கும் ஸ்மிருதி வெங்கட்டுக்கும் என்ன பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் கிஷன் தாஸுக்கும் அந்த வில்லனுக்கும் என்ன பிரச்சனை வருது, இவங்க 2 பேரோட காம்பினேஷன் என்னவா இருக்கு, கடைசியில யார் யாரை கல்யாணம் பண்ணிடுறாங்க, எந்த லவ் நடந்தது, என்ன தருணம் அப்படி படம் பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த தருணத்துல நம்மளை தாண்டி நம்மளை மீறி நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த தருணத்துக்கான அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தருணம் வந்து ஒரு காதல் படமா மட்டும் இல்லாம ஒரு த்ரில்லர் மூவியாவும் இருக்கு. ஒரு 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 சீனுக்கு அப்புறமா செம காதல் வருதுல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அது அப்படியே த்ரில்லிங்காக மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த காதல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு அது அப்படியே த்ரில்லராக மாறி அது அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக மாறி கடைசியாக படம் முடியுமோ அது என்னடா அப்படின்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பார்க்கலாம். மெயினாக வந்து டர்புக சிவா, இவரோட மியூசிக் சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துலையும் அந்த மாதிரி 3 அருமையாக பாட்டு இருக்குது. அதில் எனக்கு கடைசியாக அந்த பாட்டும் ஃபஸ்ட்டு அந்த பாட்டுமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் காமெடிக்கு நம்ம பாலசரவணன் தான் அங்கங்கே சின்னதாக பிட்டு போட்டிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைட்டாக அங்கங்கே அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்மிருதி வெங்கட் அவங்களோட அந்த சீக்ஸு, அந்த அந்த சிரிப்பு, இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி கிஷன் தாஸ் அவரோட நடிப்பு சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி நமக்கு அந்த படத்துலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுலேயும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பு, அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. காதலுக்கும் கரெக்டாக செட் ஆகுறாரு. இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆகலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த தருணத்தை உங்களுக்கு ஒரு தருணம் கிடைச்சா பொங்கலில் போய் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்கிறது உங்கள் ஆர்ஜே பொறுக்கோ.